ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே தண்ணி காட்டிட்டு இப்ப வரைக்குமே பிடிபடாம சுத்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு போலீஸ் ஆபீசர். இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் அவரை கைது செய்ய சொல்லி இலங்கையினுடைய நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு துப்பாக்கி சூடு வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனேயே ஐஜிபி தலைமறைவாகிட்டார். இப்ப வரைக்கும் போலீசார் வந்து அவரை தேடிக்கொண்டிருக்கணும், அவரை கண்டுபிடிக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இதை பற்றி இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தில் கேட்ட இடத்துல போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவரை தேடுறதுக்கான முழுமையான தீவிரமான பணிகளை நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம். புதிய படைகள் அமைச்சு என்னென்ன வியூகங்கள் அவரை பிடிக்க முடியுமோ எல்லா வியூகத்திலையுமே அவர் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னாள் ஐஜிபி. அப்போ எப்படியெல்லாம் ஒருத்தர் தேடுவார்கள்ன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படியெல்லாம் அவரை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த வகையில் எல்லாமே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது அவர் கண்டுபிடிக்கப்பட்டா அவருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. அவர் ஒரு முன்னாள் ஐஜிபின்றபடியா அவரை பிடிக்கும்போது நாங்கள் விசேடமாக அவரை கவனிப்போம்னு சொல்லியோ இல்லாட்டி அவருக்கான ஏதாவது பாதுகாப்புகள் அந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லியோ எதுவுமே கிடையாது. சாதாரணமான ஒரு சந்தேக நபராக பிடிச்சா நாங்கள் எப்படி அவரை ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஐஜிபி பிடிபட்டாலும் அவருக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குமென்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அவருக்கான வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டாச்சு. எல்லா ஏர்போர்ட்டுக்குமே வந்து அந்த வெளிநாட்டு பயணத்தடை கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நாட்டை விட்டு அவர் வெளியில போக முடியாது. அண்ட் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவலின்படி அவர் நாட்டை விட்டு வெளியில போகலன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பொதுமக்கள்கிட்ட போலீசார் உதவியை நாடி இருக்கிறார்கள். அவரை பற்றின ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அப்படி யாராவது தெரிஞ்சும் சொல்லாம இருந்தா அவர்கள் குற்றவியல் விசாரணைகளுக்கு வந்து உட்படுத்தப்படுவார்கள். அந்த மாதிரி அவரை மறைச்சு வைக்கிறதுக்கு இல்லாட்டி அவருக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்காக முயற்சி பண்ணினா அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை வழங்கப்படும் சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்போ பிடிபடுவார்ன்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இப்ப மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.